தையிட்டி திஸ்ஸபிகாரை விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்த காத்திரமான பேச்சுவார்த்தைகள் எதுவுமின்றி ஊடகங்களை புறக்கணித்து பின்கதவு வழியாக வெளியேறியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையிட்டி பிகாரை விடுவிப்பு குறித்து தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் நேற்று யாழ் நாகவிகாரையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார, பிரதியமைச்சர் முனீர் முலாஃபிர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிகள், யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிகள், தையிட்டி காணி உரிமையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயில் ஊடகவியலாளர்கள் காத்து நின்ற நிலையில் பின்கதவு வழியாக வெளியேறி சென்றனர். மேலும் கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் குறித்த விவகாரத்துக்கு சுமூகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் நாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். என்னுடைய பேர் திருவரங்கன். நான் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினுடைய ஒரு உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஒனூர் என்ற அமைப்பு, அதாவது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலம் என்ற அந்த அமைப்பு, நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தையிட்டியில் இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினை இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இது அது நடைபெறுகிறது. அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது. இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த காணியில இழந்த மக்களும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதி அமைச்சரும் பிரதி அமைச்சர், நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால் தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்ற இயலாது என்று சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் தற்பொழுது உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறார். ஒரு கொஞ்ச நேரம் இருந்து 2 அமைச்சர்களும் கதைத்ததன் பின்னர் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். சரி, உரையாடல் நடக்குது. இதில் இருந்து தீர்வு வருமா வராதான்றது அதுக்கு பிறகுதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும்னு நினைக்கிறேன். விளங்கல நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் மற்றது நீதி அமைச்சினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிறது நலீமி என்று சொல்கின்ற அமைச்சர், என்னோட பெயர்கள் சரியாக ஞாபகம் இல்லை, 2 பேரும் வந்திருந்தார்கள். இந்த உரையாடல் கூடாக ஒரு தீர்வு வர வேணும் என்றதை தான் மக்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். வருமா வராதா என்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்குது என்று சொல்லி அமைச்சர்கள் போனது போகாதுன்றதுக்கு அப்பால் இதில் அரசாங்கம் எவ்வளவு தூரம் பற்றுறுதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்கின்றதான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி. என்ன அரசாங்கம் அப்போ அவர்கள் சொன்ன காரணம் தாங்கள் தொடர்ந்து இதில் இருக்க இல்லாததுக்கு தேர்தல் என்ற காரணத்தை தான் சொன்னவர்கள். அவர்கள் தாங்கள் நீதியை கொடுக்க மறுக்கிறதால இருக்கல என்று சொல்ல இல்லை. ஆனால் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் இந்த பிரச்சனைகள் இலவாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் நீதி எந்த பக்கம் இருக்கின்றதில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் அதை ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்குது. அரசியல் என்ன சொல்கிற ஒரு முன்முனைப்பை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த தயக்கத்தோடு இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது. ஆகவே அந்த தயக்கத்தை நீக்கி வெளியில் வர வேணும். அதுக்கு நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த ஆஃபீஸ் ஆஃப் த நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகான்சிலியேஷன் அந்த தரப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்கள் நீதி அமைச்சு கீழே வார ஒரு அலுவலகமாக அது இருக்குது. அப்போ அவர்களுக்கு கூட போகிற கருத்துக்கள் சில நீதி அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். என்ன சொன்னால், இன்றைய காலமை நீதி அமைச்சருக்கு கீழே இயங்குகிற தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு எங்களை காலமை தையிட்டியில் சந்திச்சிருந்தவ. அந்த சந்திப்பில் அவை எங்களோட அத்தனை பேற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவை என்ற கொப்பிகள் அவர்களிடம் பாரம் கொடுத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அவர்கள் அந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை 3 மணியளவில் நாகவிகாரை, இந்த ஆரியகுல நாகவிகாரையில் இன்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவர்களுடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு கூறப்பட்ட விடயம், இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்டு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார். மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலமை சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது. ஆனால் தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று தான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ளே பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்த மீட்டிங்லையும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்தது ஒரு மீட்டிங் என்று சொல்லலாத ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனால் அந்த இடத்துல கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் விலகி இருந்தோம். ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். நாங்களும் வரவேற்றிருந்தோம். ஏனென்றால் எங்களோட பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் தனது உரையை தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றியவாறு தான் நான் நினைக்கிறேன். உரையாற்றியுடன் அவர் சென்று விட்டார். எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை. அதன் பின் வளமை போன்று மதகுருமார்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லோருடைய போதனைகள் என்று தான் கூற வேண்டும். அன்பு சாந்தி சம்பந்தமாக, விட்டு கொடுப்புகள் சம்பந்தமாக, மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன. ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புமின்றி எமது தரப்பு நிலைப்பாட்டை நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம். நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம். இது ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம். அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது திணிக்க வேண்டாம். அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரைகளை கட்டியிருக்கிறீர்கள். மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள். தனி மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம். நமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ், அந்த பௌத்த மகா சங்கத்தினர் 4 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் வாதிட்டார்கள். 600 சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும், மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம், நீயும் இங்கே வரலாம், நானும் அங்கே வரலாம், யாரும் எங்கேயும் இருக்கலாம், யாரும் யாரையும் கும்பிடலாம், ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நீ வரதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். அந்த தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம். இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு ஒன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது அவர்களுக்கு வேணுமானால் இது ஒரு முதலாவது கூட்டமாக இருக்கலாம் அந்த தரப்பினருக்கு. ஆனால் இது எங்களுக்கு 10ல் 11 நாங்கள் பார்க்குறோம். நம்புறதை தவிர வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு எல்லாரையும் நம்பித்தான் ஆக வேணும். நம்பி எங்களை கருத்துக்களை சளைக்காது கூறிக்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். எப்போ கூடியிருந்தேன் இல்லை, இது விகாராதிபதி கூறையில் விகாராதிபதியும் அழுப்பலான பதில்களை கூறியிருந்தவர்கள். மக்கள் நல்லவர்கள், மக்களுக்கு தான் போதனை செய்கிறேன் அப்படியான வளமையான ஒரு பல்லவியில் தான் அவர் தன்னோட உரையாற்றியிருந்தார். இது சிங்கள குடிகள் கூறியிருந்தது அந்த பௌத்த மகா சங்கம் என்ற அந்த டீம், அவர் தான் சிங்கள குடி. அப்போ அவர்களிடம் உறுதிகளை காட்ட சொல்லி நாங்கள் குரல் எழுப்பிய பொழுது, அந்த குழப்பம் விளைவித்த பொழுது அவர்கள் நீங்கள் கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு ஏழுமண்டா போங்க, நாங்கள் எங்கள்கிட்ட போகிறதுக்கு சக்தியும் இல்லை பணமும் இல்லை, வேணுமெண்டா உங்கள்கிட்ட உறுதி இருந்தால் நீங்கள் போங்க, நாங்கள் இதை வேறு வழியில் தீர்க்கிற வழியில் தீர்த்து கொள்கிறோம்னு சொல்லி நாங்கள் அவருக்கு பதிலளித்து கொண்டோம்.